ஹலோ வணக்கம், நான் உங்கள் சந்தேஷ். இந்த வீடியோவில் குட் பேட் அக்லியிலேருந்து செகண்ட் சிங்கிள் காட் பிளஸ் யூ அப்படிங்கிற பாட்டுடைய லிரிக்கல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாட்டு வந்துருச்சு. ஜிவி மியூசிக்கில் அனிருத் பாடியிருக்காரு. மாஸ் சாங்க்கு அனிருத்தோடைய வாய்ஸ் அப்படி எலிவேஷனாக இருக்கும் எந்த ஒரு ஸ்டாருக்குமே. ஸோ 4 நிமிஷம் 3 செகண்ட் ஆஃப் சாங்கு வாங்க பார்த்துருவோம். நேற்று ப்ரோமோ பார்த்தோம், நல்லா இருந்தது. பால் டப்பா பாடியிருக்காரு கூட. ஸோ லெட்ஸ் ஸ்டோ. ரெடியா மாமே? ஓ பீட்டு கே மாமே வைபேத்தே மாமே சவுண்டேத்தே. ஓ ஒரு முடிவோட தக்குறாங்க எல்லாரும். ஓ ஃபன் லிரிக்ஸ். दिल का दीना बिल्ला मंगाता ஜெயில வர சாங்கோ. கொரியா நல்லா இருக்கு. அந்த ஸ்டெப் சூப்பரா இருக்கு. லிரிக்ஸ் பை ரோகேஷ். மாசா இருக்காரு. கல்யாண் மாஸ்டர். ஸ்டைல் இல்ல ஃப்ரெஷ்ஷா செம்மையாக தலை. ஜாலியா இருக்கு, ஜாலி பண்ணிக்கிறாங்க. கதைய முச்சு விடு, ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்தாங்கன்னா பாக்கி குத்து விடு. ரூத்லெஸ்ஸா இருந்தாங்கன்னா சம ஸ்டில் தட்டி விடு. ஓ வீரம் டைலாக்ல சூப்பர். அந்த நாக்கு மடிச்சு ஆடுறது செம்மையா அடிக்காருப்பா அஜித் சார். பால் டப்பா இன்கமிங். ரெடியா மாமே? எல்லா டூட்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன் நான் பார்த்துட்ட பல டூல்ஸ். ஸ்கெட்சா போட்ட சம்பவம் 6 மணிக்கு ஃபிளாஷ் நியூஸ். சஜ்ஜாத பாலச பார்த்த மாட்டாது ஒரு ஜூஸ். நீ சிரிச்சு பேசி கால வரணும் மீறப்பட்ட ரூல்ஸ். ஓ சத்தம் எனக்கு தாலாட்டு பாட்டு. கத்திய வருஷம் போது வரும் சவுண்ட் மெலோடி பீட். நுண்சாக் சுத்தின முன்ன கதற விடுவன் கேட்டலாம் போட்டு. என்னதான் பண்ணாலும் என் மேல உனக்கு வராது ஹேட். ஓ சூப்பர். தலை இல்லையா? கொரியோ சூப்பரா இருக்கு. அந்த ஸ்டெப் செமையா இருக்கு. கடைசி ஆடி முடிச்சுட்டு அப்படின்னாரு பாருங்க, சூப்பரா இருந்துச்சு இது. ஓகே, அந்த கடைசியாக வந்த ஓவராலாகவே அஜித் சார் அந்த டான்ஸு சூப்பராக. கடைசி இந்த அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான டான்ஸ் வந்து நான் விஸ்வாசம்ல அடிச்சு தூக்குசாங்க. அதில் ஒரு பிட் வரும்ல, அந்த வேகமாக சூப்பராக அடிச்சு ஆடுற மாதிரி ஒரு போர்ஷன் அங்கே நான் அப்படி பார்த்தது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜாலியான
எல்லாம் கலந்த ஒரு அஜித் சார் வந்து இந்த பாட்டை நான் பார்த்தேன். நல்ல வேலையாக காட் பிளஸ் நிறைய விஷுவல்ஸை டான்ஸ் ஆகிற விஷுவல்ஸை காமிச்சிருந்தாங்க. ஜஸ்ட் ஸ்டுடியோவில் பாடுறது மட்டுமே போகாமல் நிறைய ஆடுற விஷுவல்ஸை அஜித் சாரை வந்து காமிச்சிருந்தாங்க. சூப்பராக ஆடிருக்காரு. கொரியோகிராஃபி அவ்வளோ அருமையாக இருந்தது. அதுக்கு அஜித் சார் ஆடின விதம், இந்த நான் மடிச்சுட்டு ஆடும்போதெல்லாம் இறங்கி இந்த குத்தும் போதெல்லாம் நல்ல வாக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. இந்த பாட்டு வந்து ஜெயிலில் வர ஒரு செலிப்ரேஷன் சாங் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீமில் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த ஜெயில் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த போலீஸ் ஷூட் போட்டு வராரு. ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் பை ரோகேஷ். அஜித் சாருக்கான ஒரு மாசை வந்து எப்படி வரிகளாக குக் பண்ணி தர முடியுமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சாங்கில் வந்து விஷ்ணுடன் கொடுத்துருந்தாரு. அதோட அது கொஞ்சம் கூட சலிக்காமல் அதுக்கும் மேலேயும் கூட சொல்லலாம், அழகாக வந்து சூப்பராக வந்து ரோகேஷ் எழுதி கொடுத்துருக்காரு. இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த சாங்லலாம் வந்து தீனா, பில்லா, மங்காத்தா அந்த மாதிரி அவருடைய படங்களை உள்ளே வச்சு எழுதி அடிச்சுட்டதெல்லாம் பிளாஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அந்த லைன்ஸில் வரும்போதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டாக நல்லா கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் அந்த ஸ்டார்டிங் போர்ஷன் மட்டும் இல்லாமல் லிரிக்ஸ் த்ரூ அவுட் த ஃபுல் சாங்குமே அப்படி ஒரு செதுக்கல், அப்படி ஒரு வரிகள் அவ்வளோ மாசாக சூப்பராக எலிவேட் பண்ணி விட்டுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்து அனிருத் சூப்பராக பாடியிருக்காரு. அதான் அவருடைய வாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு 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 டூல் ஃபார் மாஸ் எலிவேஷன் அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ எந்த ஸ்டார்ஸ் தான் அவர் பாடாமல் இருக்காரு, எந்த ஸ்டாருடைய மாஸ் சாங்ஸ் தான் அவர் பாடாமல் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அகைன் இங்கேயும் வந்து அஜித் சாருக்கு பாடி கொடுத்துருக்காரு. சூப்பராக பாடியிருக்காரு. அண்ட் ஜிவிபியோடைய மியூசிக், அவர் இந்த ஒரு ஃப்ரேம் காட்டினாங்க ஸ்டார்டிங்கில், பியானோவில் உட்காந்துட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து உட்காந்துருப்பாரு, அந்த இடம் ஃபுல்லாக பற்றி எரிஞ்சிட்ருக்கோம். பியானோ ஃபுல்லாக பற்றி எரிஞ்சிட்டு இருக்கோம். அப்படி தான் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு சாங் வாட்டி இந்த சாங்கும் என்னோட ஒப்பீனியனில் அடி. அண்ட் அடுத்து அஜித் சாருடைய லுக்ஸு, ஐ எம் ரிப்பீட்டிங் அகைன் அண்ட் அகைன், இந்த படத்தில் அவருடைய லுக்ஸ் அவ்வளோ அருமையாக சூப்பராக மாஸாக இருக்குது. எனக்கு ஏன் தெரியல, ஏன் இவருடைய இந்த மாதிரி லுக்ஸை வந்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. அந்த காஸ்டியூம்ஸும் சரி, அவருடைய அந்த ஹேர் ஸ்டைல்லேருந்து அவருடைய மேனரிசம்லேருந்து எல்லாமே ஒரு மாதிரி செம்ம ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுமா நான் ஃபீல் பண்ணுறேன். ஆதிக் வந்து அஜித் சார் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு புதுசாக ஒரு மாதிரி இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணி அழகாக காமிச்சிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் அடுத்து பால் டப்பாவுடைய வோக்கல்ஸ், எப்படி வந்து லியோவில் வந்து நாரடி சாங்க்கு அசல் கலர் ஒரு வேலை பண்ணி விட்டு மாஸ்க் கட்டு போயிட்டு போகிறோம், அதே மாதிரி இங்கே அஜித் சாருக்கு பால் டப்பா ஒரு வேலை பண்ணிட்டு போகிறாரு. செம்மையான ஒரு ஃப்ளோ ஆஃப் த ரேப், அப்படி ஒரு ரேப் போர்ஷன் அது அடி சூப்பராக இருந்தது. அந்த இடம்லாம் ஃபஸ்ட்டு அனிருத் ஒரு போர்ஷன் முடிச்சுட்டு அதுக்கடுத்து பால் டப்பா உள்ளே போய் ஒரு மாதிரி செம்ம மிக்ஸ்அப் ஆகி கடைசியாக அஜித் சாருடைய செம்ம டான்ஸை கொண்டு அந்த சாங் அருமையாக அது கடைசியாக நான் சொன்னேன்ல அந்த ஆடி முடிச்சு ஒரு மாதிரி நின்றுட்டு இப்படியும் பார்த்தால அது சூப்பராக இருந்தது. ஸோ முதல்ல இந்த பாட்டை பற்றி என் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அகைன் ஒரு மாஸ் செலிப்ரேஷன் ஆந்தம் ஃபார் அஜித் சார் அண்ட் டேகே சார் ஃபேன்ஸ், அது ஷுவராக தெரிஞ்சது. நல்லா எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கொரியோ, லிரிக்ஸு, மியூசிக்கு, வோக்கல்ஸ்னு எவ்ரி திங் வாஸ் பீக்டு. அனதர் மேசிவ் எலிவேஷன் சாங் ஃப்ரம் த மூவி குட் பேட் அக்லி. ஓகே, 2 சாங் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்சு ட்ரெயிலர் தான் நினைக்கிறேன், ஏன்னா ஏப்ரல் 10 ரிலீஸு, ஏப்ரல் மாதம் பிறக்க போகுது. ஸோ குக் பண்ணி தாங்க ட்ரெயிலர் ரசிக்கிறோம். ஸோ சொல்லிட்டு தான் நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நன்றி, வணக்கம்.